will for us is that we live in victory all the time. நாம் எல்லா நேரத்திலுமே ஜெயத்திலே வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தமாய் இருக்கிறது. We read that in 2 Corinthians in chapter 2. அதை நாம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 2 Corinthians 2 கொரிந்தியர் chapter 2 and verse 14. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Thanks be to God who always leads us in his triumph in Christ. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். If you read the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது history of Israel, இஸ்ரவேலின் சரித்திரத்திலே we learn many lessons. அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். For example, உதாரணமாக God's will was they should come out of Egypt and enter Canaan. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும், கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருந்தது. But for 40 years they experienced only the first part, coming out of Egypt. They never entered into Canaan. 40 ஆண்டுகளாக தேவ சித்தத்தின் முதல் பகுதியிலேயே தான் அவர்கள் இருந்தார்கள், எகிப்திலிருந்து வெளியே வருவது. ஆனால் இன்னுமாய் அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளாக நுழைய முடியவில்லை. We can say they experienced half the gospel. அவர்கள் பாதி சுவிசேஷத்தை தான் அனுபவித்தார்கள் என்று நாம் சொல்லலாம். That is a picture of most believers. இப்படித்தான் அநேக விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Their sins are forgiven, but they have never come to a life where they kill the giants in their own life. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அநேக ராட்சதர்களை இன்னும் அவர்கள் கொல்லவில்லை, வெற்றிக்குள்ள வாழ்க்கைக்குள்ள வரவில்லை. Even after they came into Canaan in the book of Joshua, யோசுவாவின் புத்தகத்திலே அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளாக வந்த பிறகும் கூட, from the book of Judges, நியாயாதிபதிகளின் புத்தகத்திலிருந்து till the last book of Malachi, கடைசி புத்தகம் மல்கியா வரை, their experience is always up and down and up and down and up and down. அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும், இப்படி தான் இருந்தது. Sometimes they'd have some victory, சில சமயத்திலே ஒரு ஜெயம், then they'd be defeated by their enemies, பிறகு சத்துருக்களால் தோற்கடிக்கப்படுவார்கள், then they would come up and down. பிறகு மேலே வருவார்கள் கீழே போவார்கள். The book of Judges was like that. நியாயாதிபதிகளின் புத்தகம் இப்படி தான் இருக்கிறது. Then the book of Kings and Chronicles, same story. ராஜாக்கள் நாளாகமம் இதே கதைதான். Sometimes they would please God, சில சமயத்திலே தேவனை பிரியப்படுத்துவார்கள், then they would worship idols. பிறகு விக்கிரகங்களை வணங்குவார்கள். Then God would send a prophet, அப்பொழுது தேவன் அவர்கள் மத்தியிலே ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவார். turn back to God, அவர்கள் மீண்டுமாய் தேவனிடத்திலே திரும்புவார்கள், they would go down again. மீண்டுமாய் கீழே போவார்கள். The entire history of Israel was up and down and up and down and up and down throughout their life. இஸ்ரவேலின் முழு சரித்திரமுமே அவருடைய வாழ்க்கையிலே மேலே போவது கீழே வருவது, மேலே போவது கீழே வருவது, மேலும் கீழுமாக தான் இருந்தது. But that was not God's will. ஆனாலும் அது தேவ சித்தம் அல்ல. The Lord told them in Deuteronomy 28 verse 13. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், 28:13 சொல்கிறார், you will always be on top. நீ எப்பொழுதுமே மேலே இருப்பாய், you will never be underneath any other nation. நீ யாருக்கும் கீழாக இருக்க மாட்டாய். That is the same thing we read here. அதே வார்த்தையை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். Always in triumph. எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற வாழ்க்கை. Do you know that's God's will for you? அது உங்களுக்கு தேவ சித்தம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். But like Israel, you don't believe God, then it will be up and down and up and down and up and down. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்களும் விசுவாசியாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட மேலும் கீழுமாய் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும். For many years of my life after I was born again, my life was also like that. நான் மனம் திரும்பி பல ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையும் மேலே போவது கீழே வருவது, மேலே போவது, வீழ்ச்சியும் வெற்றியுமாக தான் இருந்தது. That's because I never heard about the life of victory. Nobody ever preached it. For 16 years after I was born again, I never heard it. நான் மனம் திரும்பின பிறகு 16 ஆண்டுகளாக நான் எங்கேயுமே இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கவில்லை, பாவத்தின் மேல் ஜெயம் கொள்கிற வாழ்க்கையை குறித்து கேட்கவில்லை. Then I got so tired of my defeated life, I began to seek God. என்னுடைய தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்து நான் சலித்து போய் விட்டேன், போதும் என்று ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் தான் தேவனை நோக்கி தேட ஆரம்பித்தேன். You will seek God earnestly only when you are sick and tired of your defeated life. உங்களுடைய தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையிலே சலித்து போய் அதிலே சோர்ந்து போய் இருக்கும் பொழுது மட்டுமே நீங்கள் தேவனை மெய்யாய் தேடுவீர்கள். It's something like when your child has a fever, you may pray. உங்களுடைய பிள்ளைக்கு ஜுரம் வந்து விட்டால் நீங்கள் ஜெபிப்பீர்கள். But when the doctor says there's no hope, your child is going to die, then you pray desperately. உங்களுடைய பிள்ளைக்கு நம்பிக்கையே இல்லை, நீங்கள் வீட்டுக்கு தூக்கி கொண்டு போங்கள், எந்த நேரத்தில் மரித்து விடலாம் என்று சொன்னால் நீங்கள் அதிலே எப்படி ஜெபிப்பீர்கள்? So there's a difference in the way we pray depending on how serious the situation is. சூழ்நிலை எவ்வளவு சீரியஸாக இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நம்முடைய ஜெபத்தினுடைய அவாவும் இருக்கும். How will you pray if the doctor says your child has got a very serious sickness, there's no cure for it? உங்களுடைய பிள்ளைக்கு கொடிய நோய் வந்து விட்டது, அதற்கு சிகிச்சையை கொடுக்க முடியாது, குணமாக்கப்படாத வியாதி என்று மருத்துவர் சொல்லிவிட்டால் எப்படி உணர்வீர்கள்? You know God can cure anything.
தேவனால் எல்லாவற்றையும் குணமளிக்க முடியும் என்று தெரியும். How fervently you will pray, you will fast, you will do so many things. எவ்வளவு ஊக்கமாக நீங்கள் உபவாசித்து ஜெபித்து பல காரியங்களை தேவனை தேடுவதற்கு செய்வீர்கள். There are ordinary prayers and there are fervent prayers. சாதாரணமான ஜெபங்கள் இருக்கிறது, ஊக்கமான ஜெபங்கள் இருக்கிறது. That depends on how serious you think the situation is. அந்த சூழ்நிலை எவ்வளவு சீரியஸா இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் ஜெபத்தினுடைய நிலையம் இருக்கிறது. What I want to ask you is, நான் என்ன கேட்கிறேன் என்றால், how seriously do you pray to be free from sin? பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமே என்று எவ்வளவு சீரியஸாக ஜெபிக்கிறீர்கள்? Is sin just like some small fever or is it a very serious sickness? பாவம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே சிறு ஜுரத்தை போல இருக்கிறதா அல்லது ஒரு கொடிய வியாதியை போல இருக்கிறதா? For many believers, sin is like some small fever. அநேக விசுவாசிகளுக்கு பாவம் என்பது சாதாரண ஜுரத்தை போல இருக்கிறது. They pray, Lord, I'd like to get victory. ஆண்டவரே, எனக்கு ஜெயம் பெற விரும்புகிறேன். They pray just like they would pray if their child has got a small fever. தங்களுடைய பிள்ளைக்கு சிறு ஜுரம் வந்தால் எப்படி ஜெபிக்கிறார்களோ சாதாரணமான ஜெபம் அதுபோல தான் இதற்காக But ஜெபிக்கிறார்கள். when you see sin as a very serious sickness, ஆனால் பாவம் என்பது ஒரு கொடிய வியாதி என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், oh, you will pray fervently. நீங்கள் ஊக்கமாக You ஜெபிப்பீர்கள். will fast and pray that you want to be free from sin. இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமே என்று நீங்கள் உபவாசித்து ஊக்கமாய் ஜெபிப்பீர்கள். When you realize that to be filled with the Holy Spirit is the only way to live the Christian life. கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் உண்டு, அது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்று வாழக்கூடிய வாழ்க்கை. Seek with all your heart to be filled with the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட வேண்டுமே என்று சொல்லி உங்களுடைய முழு இதயத்தோடும் கூட நீங்கள் தேடுவீர்கள். And I'll tell you something, you will not be satisfied with speaking in tongues if you are still defeated in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்திலே நீங்கள் மீண்டும் மீண்டுமாய் தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருந்தாலும் அந்நிய பாஷை பேசுவதனாலே உங்களுக்கு திருப்தி வராது, நிறைவு வராது. You will be satisfied only when the Lord delivers you from sin's power. ஆண்டவர் அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து உங்களை விடுவிக்கும் பொழுது மட்டுமே அந்த நிறைவையும் திருப்தியையும் காண்பீர்கள். Don't be satisfied with anything less than that. அதை காட்டிலும் குறைவாக இருக்கக்கூடிய எந்த ஒரு வாழ்க்கையிலையும் நீங்கள் மனரமியமாக இருக்க வேண்டாம். Remember, the name Jesus means he shall save his people from their இயேசு sins. என்ற பெயருக்கு அர்த்தம் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். Some people think the name Jesus means he will make his people speak in tongues. சிலர் என்ன எண்ணுகிறார்கள் என்று சொன்னால், இயேசு என்ற பெயர் என்று சொன்னால் அந்நிய பாஷையை பேச வைப்பார் தம்முடைய மக்களை என்று எண்ணுகிறார்கள். Or thou shalt call his name Jesus because he will heal the people from their sicknesses. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவருடைய வியாதியிலிருந்து அவளை ரட்சிக்கிறவர் என்று எண்ணுகிறார்கள். Please read your Bible more carefully. உங்களுடைய வேதத்தை மிக கவனமாய் வாசியுங்கள். Matthew 1:21 is very clear. மத்தேயு 1:21 மிகவும் தெளிவாக இருக்கிறது. Call his name Jesus because he will save his people from their sins. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். He may do many other things. இன்னும் பல காரியங்களை ஆண்டவர் செய்யலாம். But this is the main thing. ஆனால் பிரதானமான காரியம் என்ன? 99% is this. 99% முக்கியத்துவம் இதற்கு தான் கொடுக்கப்படுகிறது. The remaining things are all small things. மற்ற காரியங்கள் எல்லாம் 1% தான், சிறு காரியங்கள். But people are taken up with those small things. ஆனால் ஜனங்களோ இன்று அந்த சிறு காரியங்களிலே தெளித்து போய் விட்டார்கள். Even if you don't have those other things. உங்களுக்கு அந்த பிற காரியங்கள் இல்லாவிட்டாலும் சரி. I tell you, even if I don't have health and I don't speak in tongues, I'd be very happy if I get victory over sin every day. எனக்கு ஆரோக்கியம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, நான் அந்நிய பாஷை பேசாவிட்டாலும் பரவாயில்லை, பாவத்தின் மேல் எனக்கு வெற்றி ஜெயம் கிடைத்தது என்று சொன்னால் நான் திருப்தி உள்ளவனாய் இருப்பேன். Even if I don't have a ministry, I can't speak and I don't build the church, that's okay. எனக்கு பேச முடியவில்லை என்று சொன்னாலும், எனக்கு ஒரு ஊழியம் இல்லை என்று சொன்னாலும், ஒரு சபையை கட்டவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை. That is all 1%. அவைகள் எல்லாம் அந்த 1% தான். 99% of my life is I must overcome sin because that is the only way I can please God. என்னுடைய வாழ்க்கையிலே 99% பாவத்தின் மேல் ஜெயம் பெற வேண்டும் என்பதே, ஏனென்று சொன்னால் அது மட்டுமே தேவனை பிரியப்படுத்தும். You can't please God with ministry. ஊழியத்தை செய்து தேவனை பிரியப்படுத்த முடியாது. If you are defeated by sin. பாவத்திலே நீங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கும் பொழுது. Your ministry can please God when you are also overcoming sin. உங்களுடைய ஊழியம் எப்பொழுது தேவனை பிரியப்படுத்தும் என்று சொன்னால் நீங்கள் பாவத்தை மேற்கொண்டு வாழும் பொழுது செய்யும் பொழுது ஊழியம் மட்டுமே. The great tragedy in India today is people have exalted ministry as the most important thing. இன்றைக்கு overcoming sin is not important. இன்றைக்கு இந்திய தேசத்திலே உள்ள துரதிர்ஷ்டமான காரியம் என்னவென்றால் அவர்கள் ஊழியத்தை அதிகமாக மேம்படுத்தி விட்டார்கள், பாவத்தின் மேல் வெற்றி வாழ்க்கையை அவர்கள் சாதாரணமாக எண்ணுகிறார்கள். So many preachers, they are always thinking of ministry. அநேக பிரசங்கியார்கள் ஊழியம் என்று தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். I told the Lord, நான் தேவனிடத்திலே சொன்னேன், I said, you can take away my ministry. ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தை வேண்டுமானாலும் எடுத்து போடும். I don't care if I don't speak again for the rest of my life. என்னுடைய வாழ்க்கையில எஞ்சுள்ள பகுதிகளிலே நான் எந்த கூட்டத்திலும் பேசாவிட்டாலும் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல. I don't care if you paralyze me and put me on a bed for the rest of my life. வாதம் வந்து நான் எஞ்சிய நாட்கள் எல்லாம் படுக்கையிலே கிடக்க வேண்டி இருந்தாலும் பரவாயில்லை. But I want to live in victory every moment of every day. ஒவ்வொரு நாளிலேயும் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நான் பாவத்தின் மேல் உள்ள வெற்றி வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆண்டவரே. Ministry is secondary. ஊழியம் என்பது இரண்டாவது தான். Everything is secondary. எல்லாமே இரண்டாவது தான். Because Jesus did not
come to earth to give me a ministry. He came to earth to save me from my sin. இயேசு இந்த பூமிக்கு வந்த இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பதற்காக அல்ல, என்னை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படிக்காக. So don't be satisfied that you have a ministry. ஆகவே உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கிறபடினாலே நீங்கள் திருப்திப்பட்டு விட வேண்டாம். Don't be satisfied that you go to church. சபைக்கு போவதனாலே ஒரு திருப்தி உங்களுக்கு வேண்டாம். Don't be satisfied even that your children are all saved. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு விட்டார்களே என்பதனாலேயும் நீங்கள் திருப்திப்பட வேண்டாம். Are you saved from sin? நீ பாவத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறாயா? Are your children being saved from sin? உன்னுடைய பிள்ளைகள் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறார்களா? Are they free from the spirit of the world? இந்த உலகத்தின் ஆவியிலிருந்து அவர்கள் விடுதலையாகி இருக்கிறார்களா? You know, if you are satisfied with little, that's all we'll have. உங்களுக்கு சிறு காரியத்திலே திருப்திப்பட்டு விட்டால் உங்களுக்கு கிடைப்பதெல்லாம் இந்த சிறு காரியம் தான். Supposing you say, உதாரணமாக நீங்கள் சொல்கிறீர்கள், I'm happy. நான் சந்தோஷமா My இருக்கிறேன். children are all saved and baptized. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து விட்டார்கள். If you're happy with that, that's all you'll get for your children. இதிலே நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு அவ்வளவுதான் கிடைக்கும். I was not happy when my children were saved and baptized. என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற உடனே அதிலே நான் திருப்திப்படவில்லை, சந்தோஷமடையவில்லை. They must live for you. ஆண்டவர் உமக்கென்று அவர்கள் வாழ வேண்டுமே. They must overcome sin. பாவத்தை அவர்கள் மேற்கொள்ள They வேண்டுமே. must be filled with the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிறையப்பட They வேண்டுமே. must serve you. அவர்கள் உமக்கு ஊழியம் செய்ய வேண்டுமே. I'm not going to be satisfied that they are saved and were baptized. ஏதோ அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தபடினாலே ஆண்டவரே நான் திருப்திப்படுவதில்லை. We must pray for them. நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். I have already started praying for my grandchildren that they will start serving the Lord when they grow up. என்னுடைய பேரப்பிள்ளைகள் வளரும் பொழுது தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமே என்பதை குறித்து ஏற்கனவே நான் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன். For God. அவர்கள் தேவனுக்கென்று வாழ வேண்டுமே ஆண்டவரே. Please don't be satisfied. Oh, my children are saved and they are baptized. என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க பிரதர், எங்க பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்து விட்டார்கள் என்பதற்காக திருப்திப்பட வேண்டாம். That's not enough. அது போதுமானதல்ல. You must say, Lord, every one of my children must live 100% for you. ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் 100% உமக்காக வாழ வேண்டும் ஆண்டவரே. And if your children have children, pray for your grandchildren now itself. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் உங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக இப்பொழுதே ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். Grow up to live for God. அவர்கள் தேவனுக்கென்று வாழும்படியாக வளர வேண்டும் என்று ஜெபியுங்கள். Why? ஏன்? Because in this world there are very few people living for God. இந்த உலகத்திலே தேவனுக்காக வாழக்கூடிய மக்கள் வெகு சிலர் தான் இருக்கிறார்கள். 99% of people live for the devil. 99% மக்கள் பிசாசுக்காக தான் வாழுகிறார்கள். Even so many believers. அநேக விசுவாசிகள் கூட they watch dirty movies, they watch filthy things on television. What type of believers are they? அவர்கள் அசுத்தமான படக்காட்சிகளை சினிமா காட்சிகளையும் டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எவ்விதமான விசுவாசிகள் இவர்கள்? They waste their time gossiping and talking. புறங்கூறி பேசி நேரத்தை வீணாக்குகிறார்கள். And they don't know the Bible. வேதத்தை அறியாது இருக்கிறார்கள். They are deceived by all these false preachers. பொய்யான போதகத்தினாலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். In the midst of all these deceived believers, இப்படிப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட விசுவாசிகளின் மத்தியிலே God has got a few. தேவன் ஒரு சிலரை வைத்திருக்கிறார். Who really want to live for him. உண்மையாலுமே தேவனுக்கு வாழக்கூடியவர்கள், who know the scriptures, வேதத்தை அறிந்தவர்கள், who will not be deceived by the false preachers. பொய்யான பிரசங்கியார்களினாலே வஞ்சிக்கப்படாதவர்கள். God wants such people. தேவனுக்கு இப்படிப்பட்டவர்கள் தேவை. And you and I must be like that. நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா? You and I must train our children, sons and daughters to be like that. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குமாரரையும் குமாரத்திகளையும் இதுபோல அவர்களை பயிற்சி கொடுக்க வேண்டும். And our sons and daughters must grow up to prophesy. நம்முடைய குமாரரும் குமாரத்திகளும் அவர்கள் வளரும்போது தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். The Holy Spirit must come upon them. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வர வேண்டும். அவர்களை நிரப்ப வேண்டும். Yeah, that is God's will for us. இதுதான் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தம். In Isaiah there's a promise saying, I will put my spirit upon your children and your children's children. உன்னுடைய பிள்ளைகள் மீதும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மீதும் என்னுடைய ஆவியை வைப்பேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. You must claim such promises. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். If you don't know where that promise is, you must find out. நீங்கள் அந்த வாக்குத்தத்தம் எங்கே இருக்கிறது என்று தெரியாவிட்டால் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். Somebody asked me, where is this verse, brother? ஒரு முறை ஒரு சகோதரர் இந்த வசனம் எங்க இருக்கு பிரதர் என்று கேட்டார். I said, if I tell you, you'll be lazy. You find it out yourself. நானாகவே அந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் நீங்கள் சோம்பேறியா மாறி விடுவீர்கள், நீங்களாக தேடி கண்டுபிடிங்கள் என்று சொன்னேன். It's good to search the Bible. வேதத்தை தேடி வாசிப்பது நல்லது. And after you search for 6 months, if you still don't find it, then come to me. 6 மாதம் தேடி விட்டேன் சகோதரரே, என்னால கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். In those 6 months, you would have studied quite a bit of the Bible. ஆனால் அந்த 6 மாதத்திலே நீங்கள் வேதத்தை ஓரளவுக்கு கற்று அறிந்திருப்பீர்கள். While you are searching for one verse. ஒரு வசனத்துக்காக நீங்கள் தேடி பார்க்கும்போது எவ்வளவு காரியத்தை படிப்பீர்கள். You know the reason why so many Christians are deceived today is because they don't study the Bible. இன்றைக்கு ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் வேதத்தை வாசிப்பதில்லை. Dear brothers and sisters, அருமையான சகோதரர்களே, let's really be available to God because we are approaching the end of time. நாம் கடைசி காலத்துக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவனுக்கென்று நாம் தயாராக இருப்போம்.